எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிறை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவளை காதல் கொள்ளும், அவள் நினைவாலே இவன் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் சிறு கவிதை என்பேன், சிறு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இது யாருமா? அது இவர்தான் நான் விரும்புறவர். டேய் இங்க வர. அவுக்கு சொறாப்ல. அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்திய கூட்டி வந்தியா? அது யாரா? யார கூட்டி வந்தியா? என் தங்கச்சி. ஓ தங்கச்சி. அப்ப தங்கச்சியை இனிமே தான்டா கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன். தங்கச்சிய மேல பரன் மேல ஏத்தற கூட்டி வந்தல்ல. ஆமா. பரன் கட்டல. அப்ப இப்பதானே அவர் இங்க வந்திருக்காரு. போய் சொல்ல கூடாது. யார வச்சிருக்கீங்க நீ? நல்லா அடிச்சு கேளுமா. போலீஸ் பார்த்திருக்கேன். என்ன நீ என்ன பண்றனா? சாமி என்ன பண்ணுதுன்னா, ஆஹா. தூண்ல இருக்க தும்பல இருக்க மாதிரி நான் பரன்ல என் தங்கச்சிய மேல நிக்க வச்சு கீழ வந்தல்ல. நல்ல அண்ணே. இந்த மாதிரியே பாரு. குடும்பமா என்ன கூட்டி போறீங்களா? ஏடா மேல நிறுத்தி வச்சு எதை பார்த்த நீ? தங்கச்சி மேல எதுக்கு கீழ நீ? பாதுகாப்பா நிக்குதா கீழ அந்த இது புண்டு வேற கூடாதுல. உடைஞ்சு வேற கூடாது. வாயில ரசம் வச்சு தேக்க. வந்து பரனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரன் புண்டு வச்சுனா எப்படி இருக்கு? உடையவனா அம்மா கூட. வாழ்க வாழ்க வளமோடு வாழ்க. நன்றி சுவாமி. அடுத்த காவல் யாரையா? வெள்ளியம்மா இருக்காங்க. அழைத்து வாருங்க. தங்கச்சியே தான் அத்தாச்சி அவனுக்கு. தங்கச்சி நீ பாசம் வைக்கிற மாதிரி இல்லையே.
ஐயய்ய. அண்ணே ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லாடுறா சந்தோஷம். எது கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாடக வருஷம் நம்ம எடுத்திருக்கா? உண்மையாவா? உண்மையாக நிஜமாவா? நிச்சயமாக அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். இதோ அழைக்கிறேன் சுவாமி. வரவேற்பு கொடுப்போமா? நல்ல குடுகுடுன்னு குடும்பம் வர்ற பாத்துக்கோ. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. ஞான புகழ் கொண்டு தலை செல்வமே நிறைவான குணம் கொன்றே அருள் விழவே. நிலையான புகழ் கொண்டு தலை செல்வமே நிறைவான குணம் கொன்றே அருள் விழவே. நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் வணங்காமுடி வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி கேசரை புறக்காலவே நீளாத ஞானமே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. உருவில் குரலேயே அறிவில் மலை நீயே கருணை முகிலேயே கந்தரி தமிழேயே. உருவில் குரலேயே அறிவில் மலை நீயே கருணை முகிலேயே கந்தனின் தமிழேயே அழைக்கிற ஏழையை முடித்து அறந்தமிழ கணபடித்து பழையங்க முறையளித்து ஆதாயின் ஆயுத முடித்து வானவர் புகழும் மானிட நலனும் தானமுதவமும் ஞானமும் வல்லமும் வானவர் புகழும் மானிட நலனும் தானமுதவமும் ஞானமும் வல்லமும் வேதமும் ஆயுதமும் ஈஸ்வர விளங்க மிகுந்த வரங்கள் வழங்கிடவே. தலைவா தவ புகழ்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தே வாழ்கவே. வாருங்கள் சுவாமி, எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்லாசி தருமாறு இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். வந்தவுடன் குல வழக்கத்தின்படி ஆடல் பாடல் பாடி வரவேற்ற உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்த்தை. இங்க நடக்குது ஆடல் பாடல்னா அம்மனை குண்டியாவில் ஆடுவாங்க. போலாமா சாமி? ஆடலுடன் பாடல், அதான் ஆடல் பாடல். அது உங்க குல வழக்கம் இல்லையா? ஆடல் பாடல் அம்மனை குண்டியா தான் நடிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு பார்க்க உங்க விருப்பம். அது அந்த சீசனுக்கு நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நல்லபடியா சென்று சாமி வாருங்கள். எனக்கு சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.